இந்த குரு பெயர்ச்சி இதுவரைக்கும் வரலாறு காண முடியாதபடி இந்த குரு பெயர்ச்சியினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பணம் கொட்டும், சொத்து வரும். எப்படி வரும்? உங்கள் கைக்கு சொத்து வந்து சேரும். பணம் பொருள் மட்டும் இல்லை, மனைவி வருவா. எப்படி வருவா? என்னை நம்பி வருவாள். குழந்தை குட்டி சந்தான பாக்கியம் கிட்டும், உறவுகள் மெச்சும் விய்யும், அதுக்கு மேலே புகழ் பாடும். ஜீவனம், ஐயோ அன்றாட வாழ்க்கையில் ஜீவனம் வாங்க சொல்ல போதும் நீ புலம்புவீங்க. அது புலம்பல் போகும். அவனே வாழ்க்கை பெரிய போஸ்ட் கொடுப்பான், வேட்டு கொடுப்பான். அதெல்லாம் கண்கூடாக நடக்க போகிற விஷயம். இதை பற்றி வீடியோவில் விளவாரியாக சொல்லியிருக்கேன். அன்பார்ந்த கடவுளொரு டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, குரு பெயர்ச்சி 26ஆம் தேதி மே மாதம் 2026 பெயருது. அதாவது இந்த வைகாசி மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் 12ஆம் தேதி குரு அழகாக பெயர்றார் கடகத்துக்கு. கடகத்துக்கு பெயர்ந்த அந்த நேரத்தில் எல்லாம் ஆபரண யோகம் கொடுக்குற மாதிரி எல்லாம் சனீஸ்வரன் மீனத்தில் இருப்பார், செவ்வாய் மேஷத்தில் இருப்பார், சுக்கிரன் சூரியனும் ரிஷபத்தில் இருப்பார், புதனும் சூரியனும் சிவத்தில் இருப்பார், சுக்கிரன் மீனத்தில் இருப்பார். இதை சுக்கிரனும் புதனும் சத்தம் பண்ணாமல் ராசி பருந்து படிக்கிறாங்க. ஏன்னா சட்பல் வளைவில் இருக்குது. சந்திரன் வந்து உத்தரத்தில் இருந்தால் கூட கண்ணியில் இருந்தால் கூட சட்ப வளைவு தான். சுக்கிரன் இன்டைரக்டாக இந்த கேது கடகத்தில் இதில் சிம்மத்தில் உட்காந்த கேதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார், கவனமாக இருங்க. அந்த செவ்வாய் சும்மா இல்லாத இந்த ராகு வேறு பார்க்குறாரா, முறைக்கிறார். உனக்கு தான் கண் இருக்குன்னு எனக்கும் கண் இருக்குன்றார் ராகு. ஆக இந்த ஒரு பெரிய ஒரு இதுனா புத்தியை பயன்படுத்தி தான் போனோம். இந்த குரு பேச்சில் எல்லாம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சாதுக்கள் எப்போதுமே கோட்டை விட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பில் இருக்குது. ஆனால் அதிசாரத்தை போன பிறகு குரு கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விடுவார். ஏன்னா பாம்பு அந்த மாதத்துலாம் கிளம்பி மேலே போய்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆடிட்டு இருக்காரு. அதில் பிரமாதமாக இருக்கும். சாமர்த்தியம் இருக்கிறவங்களுக்கு நன்னா வாழ முடியும். எல்லாம் நேரம் வந்து குடுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதுதான் விஷயம். புத்தி சாமர்த்தியம் இருக்கணும், கவலைப்பட வேண்டாம். நாட்டில் எது எப்படி இருந்தாலும் நமக்கு நன்மையே விளையும், அவ்வளோதான். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்பேன். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குரு பயிற்சி ஆனது உண்மையிலேயே அது நமக்கு ஒரு வரப்பிரசாதம். வாயளவில் வீரன் வாய்ச்சொல் வீரனடி அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. 2 வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கேன், மகர கும்பெல்லாம் வாழ்க்கையில் மேலே வரணும்னு. அது வாழ்க்கையில் அவங்க பகவானே பார்த்து நவகிரகங்களை ஏற்ற மாதிரி அமைச்சாதான் மகர கும்பம் மேலே வர முடியும். ஒரு நல்ல ஆட்சி வரணும் இல்லையா? நல்லா மக்கள் தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறது. நாட்டில் ஸ்திரமான அரசுகள் வரணும், நாட்டு மக்களுக்காக வரணும், மக்களும் நாட்டுப்பற்றோடு இருக்கணும். இதெல்லாம் இருக்குது. அது விட இயற்கை ஒற்றுமை வரணும். அந்த காலகட்டத்தில் மழை பெய்யணும், வல்லா செய்யணும், புண்ணியம் விருத்தியாகணும். அவனிடத்துல பகவான் பக்தி இருந்து நமக்கு சம்பிரதாய சாஸ்திரங்கள் விருத்தி ஆகணும். சனாதன தர்மம்னு பேர். அதெல்லாம் இந்த பூமியில் மட்டும்தான், மற்ற நாட்டில் கிடையாது. ஒய் ஐ ஆம் ரிப்பீட்டிங் இதே சொல்கிறதுக்கு சொல்கிறேன்னா இதுதான் காரணம். இங்கே பகவான் உரையும் இடம், வாழும் இடம். இது யாராலையும் மாற்ற முடியாது, கொள்ள முடியாது, அழிக்க முடியாது. ரெக்கார்டட் ஆல்ரெடி. யாரும் இது இப்படி பண்ண முடியாது. ஸோ அவன் குடும்பத்தோடு வாழலாம் பகவான். நம்மளும் குடும்பத்தோடு வாழணும். ஏதோ அப்படி இப்படி பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ எத்துக்காகவோ வாழ்ந்த வாழ்க்கை நம்ம வாழலை. வி ஆர் ஃபார் கல்ச்சரல் ஹேபிடேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். அவன் கூட நம்ம இதுதான் உண்மை சாஸ்திரம். இதுக்கு கும்பத்துக்கு இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்களா? கும்பம் குடும்பத்தோடு வாழணும் அமைப்பில் தான் கொடுத்துருக்கு. இந்த தனாதிபதி குரு, அந்த குரு செவ்வாய் யாருன்னா வீரியஸ்தானாதிபதி. அவரோட சேர்ந்துட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறார். சனீஸ்வரன் 2ஆம் வீட்டிலே உட்கார்ந்துட்டு கும்பத்துக்கு 2ஆம் வீடு இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மீனத்தில் உட்கார்ந்துட்டு அழகாக
ஒரு 6 மாதம் வரைக்கும். அப்புறம் மூலம் கூட தொடர்பு செவ்வாய் மூலம் கிடைக்கிறது. செவ்வாய் தொடர்போட குரு தொடர்பு கிடைக்கிறது. அப்புறம் மறுபடியும் ரிமீட் ஆகி 3 மாதம் கழிச்சு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் அதிசாரத்தில் பண்ண குரு மேலே வந்துடுவார். ஸோ எவ்வளவோ இருக்குது. சர்மங்களும் மாறி போயிடுறது கார்த்திகை மாதத்தில். இப்படி ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. எவ்வளவோ விஷயங்களை இம்பார்ட்டன்ட் டு கிவ் ஈவன் ஃபார் சனீஸ்வரனுக்கும் குருக்கும் தான் இந்த வருஷம் எல்லாம். சர்ப்பங்கள் ஒத்துழைக்கிறது. சில நேரத்தில் சர்ப்பங்கள் புத்தி காமிக்கும். அது தகுந்த மாதிரி ஒரு ட்ராமா ஆடுவார் பகவான் ஆடி. இந்த புதனும் சுக்கிரனும் ட்ராமா ஆடி சுக்கராச்சார ஃபேவரபிள் டு பாம்பு சர்பத்துக்கு ஒரு ஒன்றும் தெரியாத மாதிரி புத்தர் அப்படி இப்படி அமைக்கும் மறுபடியும் கொண்டு வருது. ட்ராமாலாம் ஆடுவாங்க. அது ஒரு அப்பா சம்மந்தப்பட்டது. படைச்ச உன்னையும் படைச்சி என்னையும் படித்து அவனையும் படைச்சிருக்கான். அதுதான். ஏன்னா நம்மளெல்லாம் அவ்வளோ சுலபமாக மாற்ற முடியாது. இந்த பாம்பு இருந்தால் தான் மாற்ற முடியும். எப்படி வேணால் நம்ம குணங்கள்லாம் மாறும், புத்தி மாறும், செயல்பாடும். ஐயோ எது விசுவாசிக்கிறோமோ அதுவே விசுவாசம் இல்லாமல் வெறுப்பு வந்துடும். அது மேலே வெறுப்பு வரும். இதுவே நம்பிக்கை இருக்கணும், அதே துரோகம் பண்ணுவாங்க. இது நம்பிக்கை பாத்திரமாக இருந்தோம், நம்ம பாத்திரம் மட்டும் வெளில போயிடும். இதெல்லாம் வரக்கூடிய சொல்லும் கொட்டு செல்வம் எங்கேயோ போயிடும், சுகமும் எங்கேயோ போயிடும். ஸோ நம்ம அந்த எது உள்ளதோ அது வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்க தெரியாது. அப்படியே மாற்றினாலும் வழுக்கி ஊந்துருவோம் பழையபடியே. தத்துவம் ஏன் பேச கேட்குறீங்களா? சம்பாதிச்சோம், வாழ்ந்தோம், போனோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தை குட்டி போட்டு 4 காசு சொத்து சேர்த்து வச்சோம், நிம்மதியாக அப்படியே யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு தரத்தை வேலைக்கு போனாலும் உனக்கா அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணி நல்லா இருக்கணும், இல்லை நீயே டெவலப் பண்ணணும். அது மாதிரி ஒரு அமைப்பில் தான் இது வச்சுருக்கு. நாம் போன நேரத்தில் அந்த கம்பெனியை இழுத்து மூடுற அளவு போச்சுன்னா அப்புறம் நம்ம எப்படி வாழ்க்கையில் வாழறது? இப்படிலாம் எவ்வளவோ பல பிரச்சனைகள் வரக்கூடியது. இல்லை உடனே வெளில அமுச்சிடுவான். ஸோ எதுவுமே நம்ம கையில் இல்லை. தெரியுது உங்களுக்கு? லைஃப்பில் வாழ்க்கையில் ஒய்ஃபோடு வாழணும். அப்படியே ராமர் சீதை மாறானா அத்தனை காலம் ராமர் சீதை வாழ்ந்தாங்க. கல்யாணம் 14 வருஷம் முடிஞ்சப்புறம் மறுக்க வீட்டுக்கு போனால் கூட அப்பவும் வாழலையே. குழந்தை குட்டியோடு அங்கே போயிட்டார். பரதாஜி வீட்டுக்கு போயிடுச்சு. கூடிய பேரில் அப்போவும் வாழலை. ஸோ இதுவும் கிருஷ்ணர் வாழ்ந்தாரா? ஒத்தனை பொண்டாட்டியோட. இதுக்கு சொல்லணும்னா வாழ்க்கையில் குடும்பத்தோடு தான் வாழணும். தனிமையாக வாழக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக. அது குடும்பம் இல்லை. அது எத்தனையோ விஷயங்களில் கொடுத்துருக்குது. சன்னியாசி யோகம் மாதிரி தான் குடும்பத்தில் இருப்பாங்க. பட்டும் படாமலும் நுனிப்பில் மேறான் மாதிரி பட்டும் படாமல் ஈடுபாடு இருக்க மாதிரியும் சபலங்கள்லாம் இல்லாமல் அது ஒதுங்கி போன மாதிரி. ஏன்னா இது மோட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கர்மங்களை கழிட்டு விட்டுடணும். ஃபுல்லாக முடிச்சானோ நிறைவல் செஞ்சானோ. அதுக்காக பற்று வைக்கக்கூடாது. பற்றுதல் அருந்து கொஞ்சமாக அந்த ஒரு சிச்சுவேஷன் உண்டாக்கினா தான் அடுத்தது நிலையற்ற வாழ்க்கை அப்படின்னு தத்துவம் பேசக்கூடிய வாழ்க்கை வந்துடும். இப்போ எதுக்கோ எதுக்கோ போன விட்டு அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். அது தகுந்த மாதிரி சரீரமும் மாறிட்டே வரும். சரீரத்தில் மாற்றுதல் முதுமை பருவம்னு வரும்போது அதுக்கு முன்னாடியே வரக்கூடிய பருவத்தை எல்லாம் அடங்கி உடங்கி போயிடும். அப்புறம் முதுமை பருவம் வரும். அது சுத்தமாக முடியாது. நான் எனக்காக வாழ்ந்தேன் அப்படின்னா உனக்காக வாழ்ந்து சாவு வாழான்னு சொல்லலை. அதுக்காக மற்றவங்க எவ்வளோ எதிர்பார்க்குறேன், ஒருத்தவங்க கோடணும் அப்படி பண்ண இப்படி பண்ணேன்னா அப்போ ஒருத்தரையும் வரலையே, வரமாட்டாங்க. ஸோ தத்துவத்தை பற்றி சொல்லலை. காரணம் என்னென்னா அமைப்பை நீங்களே பார்க்கலாம். கும்பத்தினுடைய அமைப்பு பூர்வ புண்ணாதிபதியே புதன் தான். அவன் என்றைக்கு கிருஷ்ண வளத்தில் உட்காந்துருக்கான். 6ஆம் வீட்டு அதிகாரி சந்திரன். அது பரவாயில்ல, ஒழிஞ்சு போகுது. 7ஆம் வீட்டு அதிகாரி கலத்திரம் சொல்லக்கூடிய சூரியன் கலத்திரம் எங்கன்னா இருக்க முடியுமா? எட்டி ஒரே பங்கால சனீஸ்வரன் அம்மா தூக்கி வெளில போட்டானே இல்லையா? சாயாதேவி குதிப்பாக இருக்கே. சூரியன் வெப்பமாக இருக்கானே தன்னை சாயாதேவி ஆக்கின்னு நிழலாக ஆக்கினுக்கு வந்தான்னா, கருப்பாக்கினா தாங்கத்துக்குன்னா தூக்கி வெளியில் போட்டான். என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு பையனும் தூக்கி வெளியில் போட்டான். இந்த மாதிரி அடமன்சி சூரியன் கலத்திரம் பரதாபம். சரி ஆச்சு. அப்புறம் பார்த்தான்னா பாக்கிய வீடு பார்த்தான்னா
சுக்கராச்சாரியார் பூர்வ புண்ணியாதிபதி வேறு இருந்தார். கும்பத்தூருடைய பாக்கியம் பார்த்தேன்னா சுக்கரன், துலா சுக்கரன். இதே புதன் இதே சுக்கரத்தை 4வது சுகஸ்தானப்படி இங்கே பாக்கியமாறாரு. ஐயா அந்த பாக்யாவி சுக்கராச்சாரியன் செஞ்சோ அவர் ஒருத்தரை தான் கொடுக்கணும். ஆனால் சனீஸ்வரனுக்கு சுக்கரனுக்கும் எளிமையான வாழ்க்கை தான் கொடுப்பார். இந்த எளிமையான வாழ்க்கை, கலாரசன வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, அறிவுபூர்வம் சார்ந்த வாழ்க்கை, தப்பு ஒன்று கூட கிடையாது, பக்காவாக எல்லாமே இருக்கும். டைம் எலிமெண்ட் ஷார்ப்பாக இருக்கும், செயல்பாடு கரெக்டாக இருக்கும். எதுவுமே எந்த துறை எடுத்தாலுமே அவனால் சாதிக்க முடியும். படித்தது ஒன்றும் செயல்படக்கூடிய படிக்காட்டாலும் சரி அந்த தொழில் செயல்பாடு பக்காவாக எதுவுமே இல்லை, பக்கா படமாக இருக்கும். படித்தவங்க கூட பண்ண மாட்டான். டெக்னீஷியனாக இருந்தவன் அந்த இது கூட அந்த கலை இந்த துறையை எடுத்தாலுமே பொருளியல் எடுத்தாலுமே அவனுக்கு அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். சர்வீஸ் ஓரியன்டேஷன்ஸ் வந்து அதனால் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தவிர படித்ததுனால அவன் கட்டிக்காரன் இருக்க மாட்டான். இதுதான் அந்த அமைப்பு. அந்த ஞானம் அவளுக்கு இருக்கும். தொழில் துறையாக இருந்தாலும் சரி, நுட்பக்கலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு இயற்கையாகவே அவனுக்கு அந்த ஞானம் இருக்கும். அதை கண்ணால் பார்த்து கேட்டும் செயல்பாட்டும் புரிஞ்சுன்னு ஒரு தகுந்தாமல் டெவலப் பண்ணிவிடுவார். அந்த சக்தி அவளுக்கு உண்டு. அதனால் அந்த தொழில் பட்டறை சம்மந்தப்பட்டது அந்த இப்போ தான் மாடர்ன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர்லேஸ் எல்லாம் இருக்குது. அதுலேயே சொல்யூஷன் ப்ரோக்ராமு என்னென்ன உண்டோ, இன்ஜினியரிங் அது, டெக்னாலஜி டெக்னீஷியன்ஸ் இது எல்லாமே அவங்க தான் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் வேளாண்மை துறை எடுத்தால் கூட அந்த எப்படிலாம் புது டெக்னிக் அல்லாடுறது கொள்றதை செய்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது இப்போ நெருப்பில் தண்ணியிலே நெருப்பு அடுப்பு பண்ணிருக்காங்க. அது நம்ம நாட்டில் இருந்தெல்லாம் வருது, அது நாட்டில் கிடையாது. எல்லா இதுவும் ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு டெக்னாலஜி பிரகாரம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எளிமையாக மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு செயல்படுத்தி காமிக்கிறது நம்ம ஊரில் தான். ஆனால் அது இப்படி எவ்வளோ மனசு கஷ்டப்படும் அவனுக்கு. என்கரேஜ்மெண்ட் கிடையாது. அதுக்கு தான் அவன் ரிவார்டு அவன் கிடையாது. அவனை முட்டாளாக்கி வச்சுருவாங்க பாவம். அவ்வளோ செயற்கரிய செயல்கள் தூக்கி விட்டு லிஃப்ட்டு கொடுத்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெவலில் எடுத்து வெள்ளக்காரம் பண்ணலாம் கூட அளவுக்கு பண்ண மாட்டான். ராமானுஜரணி வெள்ளக்காரம் தான் பண்ணி கொடுத்து வேலை பண்ணணும். இல்லைனா அந்த ஃபார்முலா யாருக்குமே தெரியாது. அல்ஜீப்ரா இதெல்லாம் வரும்போது அந்த கணக்கு வழக்கெல்லாம் அது அந்த அளவுக்கு போட்ட கணக்கு பிரகாரம் பிரமாதமாக இருக்கும். அப்போ கூட கணக்கு இல்லைல்ல. நமக்கு 4 மணி 7 தான் தெரியுது, அந்த மாதிரி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாது. அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட். அதனால தான் அப்துல் கலாம் இந்த எக்ஸ்பர்ட்டாக இருந்தார் அட்டாமிக் எனர்ஜியில். அப்பா எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா கும்பத்தில், தொழிலே தெரியாது, சாதனை பண்ணப்புறம் தெரியும். ஆனால் அது வரைக்கும் சாதாரணமாக இருப்பாங்க, அப்படியே சாதாரணமாக இருப்பாங்க. எப்பா ஏன்னா கர்மங்கள் அவ்வளோ தீண்டாது, அவங்களுக்கு கர்மமே கிடையாது, எல்லாம் ஃபினிஷ்டு. முடக்கிடுவார். புதுசாக கர்மம் செய்ய முடியாதபடி முடக்கிடுவார். வாழ்க்கையே கல்யாணம் பண்ணாலும் அது வாட்டு இருப்பாங்க, ஏதோ அது மாதிரி ஏதோ இருப்பாங்க. பாஸ்பர் வைப்பு அப்படி ஒன்று வழிஞ்சி ஒருத்தருக்குள்ள ஆஹா ஓஹோன்னு அப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ வேதாந்தமாக பேசுவாங்க. எதுவுமே பேசும்போது அடுத்தது பார்த்தோன்னா தொழில் சிறப்பாக செய்வார். திடீர்னு பாயில் விட்டுடுவார், வேண்டாம் தேவையில்லைன்னு மைண்டு மாறி வரைக்கப்படுவார். துட்டு எப்போது வந்துகிட்டே இருக்கும், அது ஒரு குறைவும் கிடையாது. இன்கம் ஏர்னிங் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்காக கண்டுபிடிப்பு சாதனைகளில் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன பொருள் வச்சு ஏதாவது டெக்னிக்கல் பண்ணி அதை கூட இன்னொருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏதோ வந்தது போது வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சாதனையாளர்கள் யாருன்னா உண்மையில் அவங்க தான். கும்பம் அப்போடைய கும்பத்தோடு சம்பந்தப்பட்ட சப்தமாதிபதி சூரியன் வீட்டில் தான் குரு அந்த அதிசாரத்தை போன பிறகு ஐப்பசி மாதத்தில் உட்காரும்போது செவ்வாய் உட்கார்ந்துருப்பார். அதே மார்கழி மாதம் வரும்போது செவ்வாயும் சூரியனும் குருவும் ராசி பருந்து படிப்பாங்க. அப்போ கூடையே புதன் இருப்பார். சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் பின்னாடி சுக்கரன் வருவார். இது மாதிரி வரும்போது சனீஸ்வரன் வக்கரமூர்த்தி ஞானவில் ஆகிடுவார். சனீஸ்வரன் வக்கரமாதிக்கு அந்த ராகு உட்காந்து கொத்து 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 பின்பாறையில் பார்த்து சனீஸ்வரன் ஒரு ஃபுல் பவர் வருது கொடுக்குறார். செவ்வாயோட சேர்ந்து குரு ஃபுல் பவர், அப்புறம் குரு கிடைக்கிறது. இத்தனை பவர் கொடுத்து சனீஸ்வரன் லிஃப்ட் பண்ண கூட சனீஸ்வரன் பாதிப்பு வரதான் செய்கிறது. காரணம் என்னென்னா அதுதான் எப்பொழுதுமே ஒரு ஒட்டியும் ஒட்டாமல் ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்டும்பாங்க.
அந்த பற்றுதல் ஈட்டுதல் இருக்கவே இருக்காது. கட் பண்ணிடுவார் பகவான். ஏன்னா ஓவராக பற்று வச்சான்னா பெரிய ஆள் ஆகிட்டானா அதனால் சம்பாதிக்க புத்தி போடுமே அதுக்காக. ஸோ எதுவுமே அந்த மாதிரி வச்சுருப்பார். ஆனால் எல்லா செயலும் சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். நம்ம ஆச்சரியமான முறையில் அதெல்லாம் படித்து கிடிச்சு எல்லாம் ஒரு சாதனை பண்ணி அதை கொண்டுறதுக்கு பல ஏற்கனவே அதை படிக்காமலே அவங்களுக்கு கொண்டு வந்துடுவாங்க சாதனை. ஆச்சரியமாக இருக்கும். அதான் ஞானத்தில் வருதுன்றாங்களே, அதான் அந்த மாதிரி சாதனையாளர்கள் தான் இந்த கும்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா காலத்திலும் வாலண்டரியாக குருவே சனியே செவ்வாய் குருவும் செவ்வாயும் சேர்ந்து அவருக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. புதன் ஒரு குறைவு இல்லாமல் பண்ணுறாரு. எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு சுக்கராச்சாரியர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அதனால் இந்த எல்லா கார்த்திகை மார்கழி தை மாதத்தில் போகும்போது பாம்பு ரொம்ப இம்சப்படுத்தும், அதுக்கு மீறியும் பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா அங்கே வந்துடுவார் தை மாதம் வரும்போது மகரத்தில் இந்த அயனசேன போதில் உட்காந்துடுறாருல. அதனால் இது வரும்போது எல்லாம் வரும்போது பிரச்சனைகள் உள்ளானால் கூட பிரச்சனைகளே ஈஸியாக வெளியில் வரக்கூடிய அமைப்பும் கொடுத்துருக்கனால எல்லா விஷயத்தையும் ஏற்றத்தை தரக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் அந்த குரு பயிற்சி முழுவதுமே அடுத்த வருஷம் வரக்கூடிய அத்தனை விஷயத்துலையுமே எல்லா குரு பயிற்சி முழுவதுமே நல்லா இருக்கும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.